இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இதோ நாட்கள் வருகின்றன. அப்பொழுது தாவீதிற்கு நீதியுள்ள தளிர் தோன்றும். அவர் ஞானத்தோடு செயல்படுவார், நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். ஆண்டவருடைய நகரம், ஆண்டவர் வாழுகின்ற இடம், ஆண்டவருக்கு உரிய இடம், ஆண்டவருக்கு சொந்தமான இடம் இவ்வாறு அழைக்கப்படும். எவ்வாறென்றால், யாவே சித்கேனு. அதற்கு நல்ல பேர் பாருங்க. அதாவது ஆண்டவரே நமது நீதி. ஆண்டவருடைய செயல்கள் நீதி கிடையாது, ஆண்டவருடைய சொற்கள் நீதி கிடையாது, ஆண்டவருக்கான குணம் நீதி கிடையாது. எல்லாம் கவனிக்கணும். ஆண்டவரே நீதி. வார்த்தை எல்லாம் கவனிக்கணும். கடவுளே நீதி, கடவுளே அன்பு. யோவான் திருமுகத்தில் எழுதப்பட்டிருக்கும் பாருங்க, 1 யோவான்ல இவர் 4ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கும். கடவுள் அன்பாயிருக்கு. அன்பே கடவுள். கடவுளே அன்பு, கடவுளே நீதி, கடவுளே நேர்மை, கடவுளே இரக்கம். அப்போ அவரே நீதியாக, நேர்மையாக, இரக்கமாக, அன்பாக, அன்பின் மொத்த உருவமாக அவரே இருப்பதால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே அந்த நீதியை, நேர்மையை, இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். நான் உங்களை பார்க்க வரப்போறேன். நான் நீதியான கடவுள், நானே நீதி. அப்ப என் பிள்ளைகள் நீதியோடு நேர்மையோடு இருக்கு. இப்படி ஒரு செயல்தான் தொடக்கத்தில் இருந்தது. இயேசு பிறக்கும் பொழுது யோசிப்பு, இந்த மொழிபெயர்ப்பு எனக்கு சில வருத்தத்தில், நிறைய வருத்தம்லாம் உண்டு இந்த மொழிபெயர்ப்பிலேயே. நிறைய வார்த்தைகள் நம்ம ஒரு என்ன சொல்றது, நம்ம வசதிக்காக மாற்றிட்டோமோ இல்லை கலாச்சாரத்துக்காக மாற்றிட்டோமோ தெரியல. நிறைய வார்த்தைகள், பொருள் ஆழமிக்க வார்த்தைகள் மேலோட்டம் வேற மாறிப்போச்சு. அதில் ஒரு வார்த்தை நீதிமான். அதில் புனிதங்கிற வார்த்தை அதில் பழசில் இருக்கும். இப்போ தூய்மை வேற, புனிதம் வேற, வித்தியாசம் உண்டு. பாவம் வேற, குற்றம் வேற. நான் செய்த குற்றத்தை சொல்லும்போது அது குற்றம் என்பது ஒரு சாதாரண, பாவம்ங்கிறது ஒரு இன்னும் கனமான காரியம் குறிக்கும். ஓகே, அது நிறைய மொழிபெயர்ப்பு வேற விஷயம், பிறகு பார்த்துக்கலாம். அது ஒரு வார்த்தை. இது நீதிமான். தொடக்க நூல் 6:9 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான யார் தெரியுமா? கடவுளுடைய வார்த்தைப்படி, திட்டப்படி வாழ மட்டும் நீதிமான் கிடையாது. இரக்கத்தோடு வாழணும், மனசாட்சியோடு வாழணும். ஏசப்பா சொல்ற பாருங்க பார்ப்போம். ஓய்வு நாள்னு கத்துறீங்களே, ஓய்வு நாள் தான் கடவுளுடைய சட்டம் தான், நீ சொல்றதுதான் சரிதான். ஆனால் அந்த ஓய்வு நாளே வீட்டு ஆடு கிணத்துக்குள்ள ஊந்துடுச்சு, விட்டுருவியா நீ? முடக்குவாதம் மற்றவர். அவன் பிறந்ததுலேருந்து கால் காய் வழங்க கடக்கிறான். அவன் தூக்கி குணப்படுத்துறான். அவன் நடந்து போறான். ஓய்வு நாள் இருந்தா என்ன சொல்லுங்க பார்ப்போம். செடுகள் என்ன பண்றாங்க? எங்கேயோ பொதிச்சுட்டு வராங்க. பசி கொடுமை அவர்களுக்கு. வயல் வழியாக போகிறாங்க, 2 கதிரை பிச்சு சாப்பிட்றாங்க. உனக்கு கஷ்டம் உனக்கு? அது ஓய்வு நாள். சொல்களே, ஆனால் வார்த்தை தான். நீதிமான் என்பது, நீதி என்பது கடவுளுடைய திட்டம் மட்டும் கிடையாது. அங்கே மனசாட்சி இருக்கணும், இரக்கம் இருக்கணும், கனிவு இருக்கணும். இரக்கம் கேட்டு இருக்கணும். அந்த இரக்க செயல் அங்கே இருக்கணும். அப்படி ஒரு செயலைத்தான் இன்றைக்கு என்ன பண்றாரு? இங்கே யோசேப்பு செய்கிறார். நல்லா கவனிக்கணும்.
திருச்சட்டப்படி. இன்ன சட்ட புத்தகத்தில் இவ்வாறு இருக்கும். 22ஆம் அதிகாரம் 23, 24 இவ்வாறு இருக்கும். ஒரு பெண் இப்போ திருமணத்துக்கு முன்பாக ஒரு கர்ப்பம் தரித்தாலோ ஒரு தவறான பாவகாரியம் செய்தாலோ அவள் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். இது சட்டம், ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சட்டம் இது. ஒரு பெண் இதை போல விபச்சாரம் மாதிரி பாவகாரியம் செஞ்சா என்ன பண்ணணும்? அவளை சாவடிச்சு எப்படி? கல் அடித்து சாவடிக்கணும். ஏன் ஒரு பொண்ணை கூட்டு வராங்க இல்லையா, போதகரே இவ விபச்சாரி பாவம் செஞ்சுருக்கிறா, மோச சட்டப்படி என்ன பண்ண, இவ கல் அடித்து சாவடிக்கணும், இருந்தாங்க என்ன பண்ண சொல்லுங்க. அது சட்டம். ஆனால் ஆண்டவர் புது வழியை கண்டுபிடிக்க பாருங்க பார்ப்போம். உங்களை எவையா பாவம் செய்யாமல் இருக்கான்? அவன் மட்டும்தான் பாவியா? அவள் பாவி ஆவதற்கு ஆண் காரணம் இல்லையா? பொம்பளை மட்டும் நீ பாவின்னு சொல்லி நிறுத்துறியே, அவளுக்கு கூட சேர்ந்து பாவம் பண்ணது யாரு? உங்களில் எவன் பாவம் செய்யாதவனோ அவன் முதல் கல்ல எறிங்கி பார்ப்பான். அதான் நீதி. இறை திட்டம் இருக்கணும், சரிதான். ஆனால் இரக்கமும் இருக்க வேண்டும். யோசிப்பை பாருங்க, சட்டம்தான். ஒரு திருமணம் என்பது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஆணுக்கோ பெண்ணுக்கு 2 பேரும் சரிதான். அப்படி மகிழ்ச்சியாக இருக்க அந்த நேரத்தில் யோசிப்புக்கு இடி மாதிரி ஒரு செய்தி வருது பாருங்க. மனைவி கர்ப்பமாக இருக்கிறா, திருமணம் நடக்கலை. ஒரு ஆணுக்கு எப்படி யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அதனால் அந்த வார்த்தையை நாம் கவனிக்கணும். அவரை மறைவாக விலக்கிவிட, அவரை மரியாவை இழிவுபடுத்த விரும்பாமல் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கதான் யோசிப்புடைய இரக்க குணம் பாருங்க பார்ப்பீங்க. அதான் விவிலியம் அவரை நீதிமான்னு சொல்லுது. வாய் பேசாத புனிதர் அவர், பைபிளில் அவர், சரிங்களா? ஆனால் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த பட்டம் நீதிமான். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாய் விளக்கணும். அவர் கஷ்டப்படுத்த வேண்டாம், ஊரை கூட அசிங்கப்படுத்த வேண்டாம், மறைவாய் விளக்கிட்டு இந்த குணத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. யோசேப்பு இப்படி விடாத நீ இந்தா என்று தன்னுடைய காட்சியை அவர் கொடுத்து, யோசேப்பே நீ தயங்காதே, மரியாள் கருவுற்றிருப்பது கடவுளுடைய கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் தான் அது மாதிரி இருக்க, நீ பயப்படாமல் அவளை எடுத்துக்கோ என்று. சகோதர சகோதரிகளே, இந்த நீதியைத்தான் சாலமோன் கேட்டார். சாலமோனுக்கு என்ன வேணும் கேளு இல்லையா? ஆட்சியாளர் வேணுமா, படை வேணுமா, உனக்கு என்ன வேணும், பேரு புகழ் வேணுமா, உனக்கு நகர் நட்டு வேணுமா, என்ன வேணும்? ஆண்டவரே, உம்முடைய மக்கள் நான் நீதியோடு ஆட்சி பண்ணால் போதும், அந்த கிருபை எனக்கு கொடுங்க சாலமோன் கேட்டார். ஞானத்தை கேட்டார். எனவே தான் என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ இந்த தென்னாட்டு அரசு ஞானத்தை கற்றுக்கிறதுக்கு சாலமோன் தேடி வராங்க பாருங்க. அந்த ஞானம், அந்த நீதியை கடவுள் நாம் வாழும் இந்த நாளில் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். சொல்களே, கடவுளுடைய திட்டம், இரக்கம், மனசாட்சிக்குரிய செயல்கள், இவை இரண்டும் ஆண்டவருக்கானது. இவை இரண்டும் தான் நீதி. இந்த நீதியின் மொத்த உருவம் கடவுள். இந்த நீதியின் மொத்த உருவம் ஏசப்பா. அந்த ஏசப்பாவை வரவேற்க நம்ம காத்திருக்கோம். திருவருக்கால் நவநாள் இருக்கிறோம். நாம் இந்த நவநாளிலே நாம் நீதியோடு இருக்க கடவுள் எதிர்பார்க்கிறாரு. ஆனால் இன்றைக்கு நம்ம இது நான் சொல்றது உண்மைதான், பொய் கிடையாது. நீதி என்பது நிதியின் பக்கம் சாய்கிறது. அதான் உண்மை, அதான் சத்தியம். நம்ம நீங்கள் தான் பாருங்க பார்ப்போம். நான் பொய் சொல்கிறேன்னா எவங்கிட்ட காசு பணம் இருக்குதோ சட்டமாக வளைஞ்சு கொடுத்துட்டு போயிடுது. நீதி நிதியின் பக்கம் சாய்கிறது. நீதி எங்கே இருக்குது அங்கே நீதி போயிடுது, அவர்கிட்ட ஈஸியாக போயிடுது. மனசாட்சியோட நீதியோட இப்போலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. தீர்ப்போ கோர்ட்டு சட்டங்களோ நீதிகள் குறைஞ்சி போச்சு. யார் எப்படியோ, நான் எப்படி இருக்கிறேன் சிந்திச்சு பார்க்கணும். என் வீடு சுத்தமாகுதா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆள் நினச்சா போதும், தெரு சுத்தமாக இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், நான் எப்படி இருக்கிறேன், நீதியோடு இருக்கிறேன்னா, நேர்மையோடு இருக்கிறேன்னா, ஆண்டவர் கரம் பிடிச்சு நடக்கிறேன்னா, திருச்சட்டத்தையும் மனசாட்சியும் நடக்கிறேன்னா சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு நாம் திருச்சட்டப்படியும் இரக்கமாகவும் நாம் இருந்தால் கடவுள் நமக்கு நீதிமானாக இருப்பார். சந்திப்போம்.